ஓம் நம சிவாய. இப்போ தியானத்தை பற்றியும் அதனுடைய பலன்கள் பற்றியும் பார்ப்போம். இதற்கான ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருக்கு ஒரே பிள்ளை, அவன் இளவரசன். அவன் பல வீர கலைகளை கற்றுக்கிட்டான். அதை குதிரையேற்றம், போர் பயிற்சி, அப்புறம் வியூகம் அமைக்கிறது, அது மாதிரி படிப்பில் தர்மசாஸ்திரம், அர்த்த சாஸ்திரம், இன்னும் பல நூல்களை நன்றாக படித்து கற்றுத்தேர்ந்தான். அவனுக்கு ரொம்ப இளைய வயசு. அவனுக்கு என்னென்னா நம்ம எல்லாம் கற்றுக்கிட்டுமே, நம்ம அரசாளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அவங்க அப்பா ஆகிய மன்னர்கிட்ட போயிட்டு கேட்டான். இதுமாதிரி என்னை முடிச்சு விட்டுங்க, நான் மன்னர் ஆகிறேன், நீங்கள் ஓய்வு எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ மன்னர் என்ன சொன்னார்னா, நீ எல்லாருக்கெல்லாம் கற்றுக்கிட்டப்பா, நிறைய படிச்சிருக்க, ஆனால் உனக்கு பக்குவம் வேணும், இந்த வயசில் பக்குவம் இருக்காது, அந்த பக்குவம் அடையணும் அப்படின்னு சொல்லும்போது, எல்லாத்தையும் கற்றுக்கணும், எனக்கு பக்குவத்தை எங்கே கற்றுக்கணும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும்போது, அது சாதாரண விஷயம் இல்லைப்பா, அது பெரிய விஷயம். ஏன்னா ஒரு முனிவர் இருக்காரு நம்ம பக்கத்து இருக்கிற காட்டில், அங்கே அவர்கிட்ட போய் கேளு, அவரே அமிச்சாதான் நீ இங்கே வந்தாதான் உனக்கு முடிச்சு விட்டுருவேன், நீயே பாதியிலே வந்தால் உனக்கு முடிச்சு விட்ட மாட்டேன், அதனால் அந்த முனிவர் போய் பாரு, அவர் கற்றுக் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ராஜா அமுச்சு வைப்பார். அந்த இளவரசன் அப்படின்னா அந்த காட்டை தேடி முனிவரை தேடி போவான். முனிவர் தியான நிலையில் அமர்ந்திருப்பார். இப்போ அவர்கிட்ட போய் அமைதியாக நிற்கும்போது, என்னப்பா வேணும்னு கேட்கும்போது, இது மாதிரி நான் ராஜாவுடைய மகன் இளவரசன், எல்லா வித்தைகளும் கற்றுக்கிட்டேன், எல்லா சாஸ்திரமும் படிச்சுட்டேன், அதனால் எனக்கு அரசாளனும், எங்கள் அப்பாகிட்ட கேட்டால் உனக்கு பக்குவம் இல்லை, உங்ககிட்ட கற்றுக்க சொன்னார், எனக்கு பக்குவம், எனக்கு உடனே கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அப்போ அந்த முனிவர் பார்த்துட்டு, சரிப்பா, நீ அந்த மலை உச்சியில் போயிட்டு உட்காரு, என்னென்ன ஒலிகள் மட்டும் கேட்குது அப்படி சாதாரணமாக சொல்லு அப்படி சொல்லி அனுப்பிச்சி வைப்பார். அவனும் அந்த மலையில் போய் உட்காந்துக்கிட்டு என்னென்ன ஒலிகள் கேட்குதோ அப்படி கேட்டுட்டு உட்காந்துருப்பான். சாயந்தரம் வருவான், முனிவர்கிட்ட இது மாதிரி மிருகங்கள் கத்துற சத்தம், பறவைகள் சத்தம் இதெல்லாம் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவான். திருப்பி போய் உட்காரு அப்படின்னு சொல்லுவார். வராலும் போய் உட்காருவான். அப்புறம் இந்த வண்டுகள் பறக்கிற சத்தம், பட்டாம்பூச்சி பறக்கிற சத்தம், அது மாதிரி ஈக்குவல் பறக்கிற சத்தம்லாம் கேட்டேன் அப்படின்னு சொல்லுவான். திருப்பி போய் உட்காருன்னு சொல்லும்போது திருப்பி உட்காருவான். சில நாள் கழிச்சு சொல்லும்போது, இது மாதிரி பூக்கள் விரிகிற ஒளியை கூட கேட்டேன் அப்படின்னு சொல்லுவான். சரி அப்படியா, சரி திருப்பி உட்காரு அப்படின்னு. திருப்பி உட்காந்து அதிர்ச்சியாக சொல்லுவான். இது மாதிரி நான் உட்காந்து தியானம் பண்ணிருக்கும் போது அறிவு நீர்வீழ்ச்சி விழுற ஒலி கேட்டுச்சு, அதை எங்கே சுற்றி முற்றி பார்த்தேன், எங்கேயுமே தெரியல, அதனால் எங்கே நீர்வீழ்ச்சி தான் இருக்கா அப்படின்னு கேட்பான். ஆமாப்பா இருக்குப்பா, இங்கே இல்லை, 4 மலை கடந்துருக்கு, நீ போய் திருப்பி உட்காரு, வேற என்ன ஒலிகள் கேட்குது அப்படின்ட்டு சொல்லுவார். அவனை போய் உட்காருவான். உட்காந்துவன் யோகா நிஷ்டையில் போயிட்டு சமாதி நிலைக்கு போயிட்டு பல நாள் கழிச்சு நிற்பான். அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருந்திருந்தான்னா, எல்லா ஜேஜஸும், சாந்த குணத்தோட, ஒரு அமைதியான முகத்தோட, ஒரு புத்தி தெளிந்தவனா அமைதியாக நின்றுருந்தான். அப்போ முனிவர் பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டு, சரிப்பா நீ போய் நாட்டை ஆளு, உனக்கு தகுதி வந்துடுச்சு போ அப்படின்னு அனுப்பிச்சி விட்டார். அவனை மன்னர்கிட்ட இருக்கும்போது மன்னர் தானாக பார்த்த உடனே முடிச்சுட்டு வச்சு அந்த நாட்டுக்கு மன்னராக மாற்றுவார். இதுதான் கதை. இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, பக்குவ நிலை அடையிறதுக்கு தியானம் மிக மிக அவசியமானது. அதாவது ஒரு நாட்டை ஆள்றதுன்னா சாதாரண விஷயம் இல்லை. நிறைய பிரச்சனைகள் வரும். மக்களை பொருளாதார ரீதியாக முன்னேற்றணும், அதே மாதிரி மக்களுக்கு எந்த துன்பமும் இல்லாத பாதுகாக்கணும், எதிரி நாட்டு படையிலேருந்து மக்கள் காக்கணும், மக்களை செல்வ செழிப்போடு வச்சுக்கணும், நல்ல ஒழுக்கத்தோடு மக்களை வச்சுக்கணும். இதுதான் பெரிய விஷயம். அதனால தான் அந்த காலத்தில் மன்னராக ஆகிற தகுதி யோகம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த முடிச்சுட்டுவாங்க. அதுதான் ஒரு பழமை சொல்லுவோம். இன்னைக்கு கூட சொல்லும்போது, சாதாரணம் சொல்லும்போது, ஆமாம் நீ பெரிய யோக்கியம் நீ அப்படி சொல்லுவாங்க. குற்றங்கள் செய்யறவங்க அயோக்கியன்னு சொல்லுவாங்க.
அப்போ யோக்கியன் அயோக்கியன் எங்கேருந்து வந்தது? யோகம். யோகம் செய்கிறவன் யோக்கியன். அப்போ பர்ஃபெக்டாக இருப்பான், எல்லா இதுவும் சரியாக இருப்பான், அவன் யோக்கியன். அதான் யோகம் புரியவனே யோக்கியன். அப்போ தீங்கு செய்கிறவன் யார்? அயோக்கியன். அப்போது இதுலேயே எப்படி பிரிக்கிறாங்க பாருங்க, யோக்கியன் அயோக்கியன், யோகி அயோக்கி அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அப்போ தியானம் செய்யறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்? புத்தி தெளிவு வரும், அதீத அறிவு கிடைக்கும், அதாவது ஞானம் பிறக்கும், எதையும் சமநிலையோடு பார்ப்பாங்க. இன்பம் துன்பம் கஷ்டம் புகழ்ச்சி இகழ்ச்சி எல்லாம் சரியாக பார்ப்பாங்க. யார் தூட்டுனாலும் சரி, யார் புகழ்ந்தாலும் சரி, ஒரே மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய பெரிய விஷயங்கள் செஞ்சு முடிப்பாங்க, யாரும் செய்ய முடியாத விஷயங்களை செஞ்சு காமிப்பாங்க. அதே மாதிரி அவங்க வந்து ரொம்ப ஜெஜஸாகவும் அழகாகவும் உடல் கட்டுக்கோப்பாகவும் நல்ல ஒழுக்கத்தோடும் நல்ல பண்புகளோடும் இருப்பாங்க. அப்போது தியானம் செஞ்சால் இவ்வளோ விஷயங்கள் நமக்கு கிடைக்குது. அதனால் தியானம் செய்யுங்க. அதாவது தியானத்தில் 2 முறைகள் இருக்குது. அதாவது உள்முக தியானம், வெளிமுக தியானம். இந்த வெளிமுக தியானன்றது பஞ்ச இந்திரியங்களை வச்சு செய்கிறது, அதாவது பார்த்து செய்கிறது. உதாரணமாக சூரியன், தீபச்சுடர், நட்சத்திரம், ஒரு புள்ளி, சுழல் சக்கரம், இதை வச்சு யோக தியானத்தில் இருக்கிறது. 2வது ஒலிக்கேட்டு, அது இயற்கை ஒலிகள். இப்போ கதை சொன்னால அது மாதிரி இயற்கை ஒலிகளை கேட்கறது, ஒரே ஒலிகளை கேட்கறது, ஒரே மந்திரங்களை கேட்கறது, இதை மூலிமா பண்ணுறது. அப்போது பேச்சு சொல் மூலமாக தியானம் அப்படின்னா ஒரே மந்திர உச்சாரம் பண்ணுறது, ஜப மந்திரங்கள், ஒரே மந்திரங்களை உச்சாரம் பண்ணி, இல்லை ஓம், அதில் சில மந்திரங்களை சொல்லி மனசை ஒரு நிலைப்படுறது. அப்புறம் உணர்ந்து பண்ணுறது எப்படின்னா, குளிர் அடிக்குது, அதை குளிரை உணர்ந்து அதை வந்து ஃபீல் பண்ணி உட்காந்துக்கிறது. அப்புறம் வெப்பம், அதை மேலே படும்போது அதை வந்து உட்காந்துருக்கிறது. ஏதாவது அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, சுற்றி நெருப்பு எரிய விட்டுட்டு நடுவில் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் மைண்டு கண்ட்ரோல் பண்ணும். இதெல்லாம் மைண்ட் கண்ட்ரோலுக்காக செய்வாங்க. அப்புறம் பரிச நிலையில், பரிசம்ன்றது தொடு உணர்வுல யோகத்தில் இருக்கிறது. இதுதான் யோகா முறைகள். அப்போது யோகம் மிக அவசியமானது. அதனால் எல்லாரும் யோகம் செய்யுங்க. இந்த காலகட்டத்துக்கு மிகவும் அவசியம். கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நேரடியாகவோ ஆன்லைன் மூலமாகவோ கற்றுத்தரப்படும். 3 மொழிகள் கற்றுத்தரப்படும். அதாவது தமிழ், ஹிந்தி, ஆங்கிலம் ஆகிய 3 மொழிகள் கற்றுத்தரப்படும். இதற்காக நீங்கள் வாட்ஸ்அப்பு தொடர்பு கொள்ளுங்கள். வாட்ஸ்அப் எண் 88 70 611 600 88 70 611 600.